வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டையுமே வந்து காலையில் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதையும், அரை மணி நேரத்தில் எல்லா வேலைகளையும் எப்படி வந்து செஞ்சு அசத்தலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நமக்கான வேலை நாம் தான் வந்து தேடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம் வந்து பார்த்துக்கலாம், சும்மா தானே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து மறுநாள் சமைக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்குறீங்க. நான் மறுநாள் வந்து காராமணி குழம்புக்காக காராமணி ஊற வச்சுருக்கிறேன். கூடவே கொள்ளு தோசைக்காக கொள்ளு 1 கப், அரிசி 1 கப், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன். காராமணி காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து புளி தேவை, அதனால் புளியும் வந்து ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக தயிருக்கும் உர ஊற்றி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் வந்து நம்ம ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து எழும்பலாம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம். எழுந்த உடனே நம்ம வந்து கிச்சனில் போய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ தேவையான காய்கறிகளை வெளியில் எடுத்து வந்து வச்சுட்டா போதும். கடகடன்னு காய்கறிகளை வெட்டிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு தோசை தான், கொள்ளுக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிற ஐட்டத்தை முதலே வந்து வேக வச்சிடணும். காராமணியை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து அடுப்பில் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து கொள்ளு தோசைக்கு நான் வந்து மாவு வந்து அரைக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரே மாதிரியான தோசை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செஞ்சாலும் நமக்கு வந்து போர் அடிச்சிடும். இப்போ வந்து கொள்ளு தோசைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வச்சும் செய்யலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரைச்சி வந்து செய்ய போகிறேன். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கோதுமை தோசை, பச்சைப்பயிர் தோசைன்னு எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஒரு நாள் இந்த கொள்ளு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் தோசையை விட. இந்த மாதிரி கொள்ளு தோசை வந்து எடுத்துக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு தோசை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது அதெல்லாம் நான் வந்து வேக வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு சூப்பராக ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். நான் வந்து காஃபி குடிக்கலை. நான் வந்து கிச்சனில் மார்னிங் வந்து குக்கிங் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் வந்து உட்காந்து டீ குடிப்பேன். அப்படி குடிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து கொள்ளு தோசை, சைடிஷ்க்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் வந்து செய்ய போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். நேற்றுக்கு நான் மறந்துட்டேன் தேங்காய் உடச்சி கட் பண்ணி வைக்கிறதுக்கு. மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சேன், இதை வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். இதையும் செஞ்சுருந்தேன் அப்படின்னா காலையில் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகியிருக்காது. இப்போ நான் வந்து தேங்காய் உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் சட்னி வந்து கொள்ளு தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதே பச்சைப்பயிர் தோசை, கோதுமை தோசைலாம் செஞ்சேன் அப்படின்னா காராமணி குழம்பையே நான் வந்து சைடிஷாக எடுத்துப்பேன். அது நல்லாயிருக்கும். ஆனால் கொள்ளு தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக மிளகாய் கூடவே மல்லியில போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு பொட்டுக்கல்ல வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். 3 பல் பூண்டு கண்டிப்பாக சேர்த்து வந்து தேங்காய் சட்னி செய்யுங்க. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே நம்ம வந்து தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வத்தல் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து சட்னியில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. தோசை ஊற்றி கொடுத்தா மட்டும் போதும். ஹஸ்பண்ட் வந்து ரெடியாக கிளம்பிட்டாங்க. நான் வந்து இப்போ மதிய லஞ்சுக்கும் வந்து செய்கிறதுக்கு இப்போ வந்து காய் கட் பண்ணுறேன். இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் மட்டும் போதும். வேறு எந்த காய்கறியும் தேவையில்லை. இப்போ தக்காளி, வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸே அதிகம் தான். தக்காளி, வெங்காயம் கட் பண்ணும்போது மறக்காமல் அதோட காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. காம்பு பகுதியோடு வந்து போடாதீங்க. இப்போ நான் சட்னி வச்சு இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து காராமணி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வெந்து வரணும். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்களால இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம கையோட குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இரும்பு பாத்திரத்தில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் அடுப்பில் வந்து நான் வந்து தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து குளித்து கிளம்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ வந்து தக்காளியும் வந்து வேகிறதுக்காக போட்டேன். தக்காளி வேகிறதுக்குள்ளே வந்து தோசையை வந்து கடன்னு ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், தோசை எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து தோசை தேய்க்கையில் நான் வந்து கீழே கடலில் வந்து எண்ணெய் தேய்ப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் வந்து சொதப்பலாக தான் வரும். சொதப்பலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம விரிச்சு விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே எனக்கு வந்து இப்படி தான் வரும், எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றையில் நான் வந்து கீழே வந்து எண்ணெய் தடவ மாட்டேன், மேலே மட்டுமே எண்ணெய் ஊற்றிப்பேன்.
பாருங்கள், கொள்ளு தோசை நீங்கள் சுடும்போதே ஒரு நல்ல ஒரு வாசனையாக வரும். நம்ம டெய்லியுமே சமையல் பண்ணுறோம், எப்போவும் ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும், ஆனால் நேரமும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம், ஈஸியாகவும் சமையலை நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ நான் தோசை சுட்டு கொடுக்கறதுக்குள்ளே இங்கே தக்காளியும் எனக்கு வந்து வந்துடுச்சு. தக்காளி வெந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் குழம்பு மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ குழம்புல வந்து எண்ணெயில் லைட்டாக வந்து மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது, இரும்பு பாத்திரன்றனால. இப்போ புளி லைட்டாக ஒரு கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நாம் வந்து வேக வச்சுருக்க காராமணி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமே நாம் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸே வந்து நமக்கு வந்து அதிகம்தான். நான் இன்றைக்கி மார்னிங் வந்து எப்போவுமே தோசை செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் அதை தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சனால எனக்கு இந்த குழம்பே வந்து எனக்கு வந்து நைட்டுக்கும் இருக்கும், மதியம் லஞ்சுக்கும் இது தான், நைட்டு டின்னருக்கும் எனக்கு இதே குழம்பு தான். இப்போ பாருங்கள், நம்மளோட காலை வேலை சமையல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. தேங்காய் சட்னி, கொள்ளு தோசைக்கு மாவு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் நேற்று உர ஊற்றுது, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க வந்து எந்திரிச்சு வரல இன்னும், அவங்களுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் ரெடியாக. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சரி இனிமேல் கிச்சனில் சமையல் முடிஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து ஆற்றி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய பையன் வந்து கரெக்டாக வந்துட்டான். அவன் தம்பிக்கும் சேர்த்து வந்து பால் வந்து எடுத்துகிட்டு, இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, வெயிலே வந்து இல்லை, அதனால் பால்கனியில் வந்து சூப்பராக வந்து உட்காந்து சூப்பராக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி வந்து காஃபி வந்து குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவங்கள கொஞ்சம் வந்து விளையாட விட்டதுக்கப்புறம் நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு ஒரு 10:30 கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வந்து நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு டயர்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பெண்கள் செய்கிற தப்பு வந்து காலையில் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம வந்து பையா சாப்பிட்லாம், பையா வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ரொம்பவே தப்பு. நானும் வந்து அப்படி தான் இருப்பேன். என் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே வந்து கடக்கடன் வேலையை முடிச்சுட்டா நீ ஃப்ரீயாக இருக்கலாம்ல, வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போது கேட்க மாட்டேன், இப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு தான் அவங்க இல்லை. நம்மளோட ஹெல்த் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எப்போவுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10:30 கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்து போதும். காலையிலையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம் கிளீனிங்கை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா துணி வந்து துவைக்கிறதுக்கு துணியை வந்து ஊற வச்சிடலாம். துணியை ஊற வச்சுட்டு அடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம். துணி நல்லா ஊறியிருந்தா அப்படி தான் நம்ம வந்து கை வலிக்காமல் ஈஸியாக வந்து துவைச்சி முடிச்சிடலாம். டெய்லியுமே வந்து ஒரு போர்வை அந்த மாதிரி துவைங்க. அதே மாதிரி டெய்லி துணி துவைச்சிட்டாலே வந்து துணி துவைக்கிற வேலை நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து தெரியாது. கொஞ்சம் துணி தான் நமக்கு வந்து இருக்கும் டெய்லி துவைச்சா அப்படின்னா. இப்போ நான் துணியை வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வீட்லேயுமே வந்து குழந்தைங்க அங்கங்கே போட்டிருக்க பொருட்கள் எல்லாம் நேராக வந்து எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களே வந்து அவங்களோட விளையாடிச்சாமா எங்கே போட்டிருக்காங்க, கட்டிலுக்கடியில் போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிரும். அதையும் அவங்க என்ஜாய் பண்ணி செய்வாங்க, என்ஜாய் பண்ணி பழக்கப்படுத்தலாம் நம்ம இந்த மாதிரியே. நெக்ஸ்ட்டு வந்து வீடு வந்து தூக்குறதுக்கு முன்னாடி பாத்திரத்தையும் அடுப்பையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுப்பை எப்போவுமே ஈவினிங் தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவேன். மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக வைப் பண்ணி மட்டும் விட்டுருவேன். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மதியத்துக்கும் சாதத்தை செஞ்சு ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம வந்து திருப்பியும் வந்து மதியானம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நுழைய வேண்டாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோமா, லஞ்சையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து கிச்சனுக்குள்ளேயே நம்ம வந்து போகக்கூடாது சமைக்கிறதுக்காக. இப்போ வந்து பெரிய பாத்திரத்தை வந்து கடகடன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்திரம் கழுவுற வேலை வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா பெரிய பாத்திரம் உள்ளே கிடக்கும்போது தான் நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். அதுவே ரொம்ப ஒரு மலப்பாக நமக்கு இருக்க மாதிரி இருக்கும். பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போதே அழகாக ஒரு புறா வந்து ஜன்னலில் உட்காந்து இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. முதல்லாம் அடிக்கடி வரும், இப்போ வந்து ரொம்ப வந்து வர்றதில்லை, எப்போவாது தான் வந்து வருது. கொஞ்ச நேரம் வந்து பாத்திர சத்தம் கேட்ட உடனே அது வந்து பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுப்பு பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கடன்னு வீடு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாம் செய்கிற வேலை வந்து துணியை ஊற வச்சுட்டு பாத்திரம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு கூட்டுறது. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து அரை மணி நேரம் தான் நமக்கு வந்து எடுக்கும். இந்த வேலையை செஞ்சிட்டாலே போதும், டே ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கலாம். வீடும் வந்து சுத்தமாக இருக்கும், பார்க்கவும் மனசுக்கும் நமக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
என் குழந்தைங்களுக்கு வந்து பபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து வாங்கி கொடுத்தது காலி ஆகிடுச்சு. சரி வீட்டிலே பபிள்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக ஊற வைக்கிற பொடியும் அதில் கொஞ்சமாக ₹1 ஷாம்பு பாக்கெட்டையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஏற்கனவே இருந்த பபிள்ஸ் பாட்டிலே வந்து அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் அழகாக வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க கூட நம்ம விளையாடுறது, வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து விளையாடுறதுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அவங்க விளையாடுற டயத்தில் நமக்கும் வேறு வேலைகள் இருந்தால் நாம் வந்து பார்க்கலாம். துணி வந்து சாயந்தரம் தான் துவைக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் தண்ணி வந்து மேலே டேங்கில் வந்துருச்சு. ஸோ அதனால் குழந்தைங்களும் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 கிட்ட நான் வந்து துணியையும் வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி வந்து எப்போவுமே வந்து போர்வை அதெல்லாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் டெய்லியுமே நம்ம வந்து துவைக்க வேண்டியதாக இருக்கும். போர்வை அதெல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம வந்து மொத்தமாக துவைக்காமல் ஒரு போர்வை அந்த மாதிரி துவைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பெயின் வந்து வராது. மேக்ஸிமம் இந்த டெலிவரி வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்களுக்குலாம் மொத்தமாக இந்த மாதிரி துணி துவைச்சா நமக்கு வந்து முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிடும். டெய்லியும் துவைச்சி பாருங்கள். நான் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து துணி துவைப்பேன். அப்போல்லாம் எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2 months கிட்ட வந்து ஃபுல்லாக இப்போ ரெகுலராக தினமுமே வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி துவைக்கிறதுனால துணி நிறையா சேராது. துணி நிறைய சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ துவைக்கணுமே, நாளைக்கு துவைச்சிக்கலாம்னு நினைப்போம். கொஞ்சம் நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம மொத்தமாக நாளைக்கு துவைக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாளைக்குன்னு நம்ம துவைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை துவைக்கிறதுக்கு. அந்த வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட கஷ்டம் வந்து தெரியாது. எத்தனை போர்வைனாலும் தினமும் ஒன்று துவைச்சிடும் அப்படின்னா போர்வை துவைக்கிறதும் அந்த மாதிரி நமக்கு வந்து கஷ்டமாகவே தெரியாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கை வலிக்க போட்டு தேய்க்கணுன்ற அவசியமும் வந்து உங்களுக்கு இருக்காது. லைட்டாக வந்து சோப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். எனக்கு வந்து ஒரு நாள் துணின்றதுனால 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நான் துவைச்சி அலசியும் முடிச்சிருவேன். அவ்வளோதான், துணியை வந்து துவைச்சி முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் காராமணி குழம்பும் இன்றைக்கி சைடிஷாக வந்து முட்டை வேக வைக்கலாம்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன். நேற்றுக்கு வந்து ஹஸ்பண்டை முட்டை வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு. சரி அப்போ என்ன பண்ணலான்னு நினச்சேன். வடகம் இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. சரி மக்கானா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கானா வச்சு தான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து நானும் குழந்தைங்களும் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். சாப்பிட்ட உடனே வந்து மத்தியானம் தூங்குறவங்க சில பேர் இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க. அந்த மாதிரி தூங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பெட்டு கலைஞ்சி கிடந்தால் விரிச்சு போடுறது, துணி மடிக்கிறதுக்கு வேண்டியது இருந்தால் அந்த துணியை நம்ம மடித்து எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை இந்த மாதிரி சோம்பேறித்தனமான நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக பையாவும் செய்யலாம். துணியும் வந்து அங்கங்கே வந்து கிடக்காது. நமக்கு இந்த வேலைகளை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிற அந்த நேரத்தில் நாம் வந்து இந்த வேலைகளை வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம். துணியும் அதே மாதிரி ரெகுலராக வந்து நம்ம மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா துணி மடிக்கிறதும் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. துணி மடித்த கையோடு நம்ம வந்து கபோர்டில் வந்து எடுத்து வச்சிடணும். கபோர்டில் எடுத்து வைக்கும்போது குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து வைக்கக்கூடாது. மடித்த துணி ஏற்கனவே இருந்தால் அதுக்கு அடியில் நம்ம வந்து வைக்கணும். மேலே வந்து ஏற்கனவே உள்ள துணியை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாயந்தரம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி நல்லா மழை வர்ற மாதிரி இருந்தது. சாயந்தரம் காஃபியும் இன்றைக்கி வந்து சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டே பால்கனியில் உட்காந்து குடித்தோம். நாங்கள் டீ குடித்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். சாயந்தரம் ஈவினிங் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக வந்துட்டாங்க. ரேஷன் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் நம்ம ரேஷன் வாங்குற மாதிரி ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது நமக்கும் ஒரு சில ரேஷன்ஸ் வந்து மாதம் தருவாங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரேஷன் வாங்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்து மோர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக்சியில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஒரு சுற்று விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்து மோர் வந்து கொடுத்துட்டோம். இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தயிர் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த வாரம் ரேஷனில் வந்து ரேஷன் எப்போவும் வெள்ளிக்கிழமை தான் தருவாங்க. இவங்க இன்றைக்கி வந்து மற்ற ரேஷன் பொருட்கள் வாங்க போகிறனால அங்கே ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நமக்கு எப்போவுமே 2 பழங்கள் 2 காய்கறி, எப்போவுமே உருளைக்கிழங்கு பல்லாரி இது வந்து ரேஷன் பொருட்களில் இருக்கும். அப்புறம் ப்ரெட் பாக்கெட் இருக்கும். ப்ரெட்டு வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இல்லை அப்படின்றதுனால ப்ரெட்டு வந்து இந்த வாரம் வாங்காமல் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரேஷன் பொருட்கள்லாம் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் என்ன மாதிரி பொருட்கள்லாம் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஆயில், அரிசி, பருப்புன்ட்டு எல்லாமே வந்து தருவாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நான்.
எப்போவுமே ஈவினிங்கும் நம்ம வேலையை செய்ய முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் வந்து செஞ்சு வச்சிடணும். சாதம் வடிக்கிறோம் அப்படின்னா சாதத்தை ஊற வைக்கிறது, காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து மதியம் காலையிலே நான் வந்து காராமணி குழம்பு செஞ்சு வச்சதுனால இப்போ வந்து கூட்டுக்காண்டி சொரக்காய் பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சொரக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக சிறுபருப்பையும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சும் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை வந்து சேர்த்துட்டு அது கூடவே நாம் ஊற வச்சுருந்த பருப்பையும் வந்து சேர்த்துடலாம். எப்போவுமே வந்து ப்ரிப்பரேஷன் தான் நம்மளோட வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சமைக்கும் முன்னாடியே சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றத நாம் முதலே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்றது சமைக்கிற வேலை வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து தெரியவே செய்யாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே நாம் வந்து செஞ்சு முடிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ சொரக்காவை வந்து சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டேன் வேகிறதுக்கு. அது வேகிறது மட்டும்தான் வேலை. நம்ம கேஸ் விசில் வர்றதுக்குள்ளே நமக்கு சொரக்காயும் வந்து வெந்து வந்துடும். இப்போ காலையில் வச்சதுனால குழம்பையும் நான் வந்து சூடு பண்ணுறதுக்காக ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்கள், நம்மளோட சாதம், சொரக்காய் கூட்டு, காராமணி குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாதமும் கேஸ் போய் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். சொரக்காய் பொரியலும் சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னர் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாகவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து நானே வீட்டில் வந்து செஞ்சது. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே தூக்கி போடுற ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழகுபடுத்துறதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக வந்து அழகாக இருக்குது. இதில் கீழே இருக்கிற அந்த பொம்மை எல்லாமே நம்ம கிண்டர் ஜாய் குழந்தைங்களுக்கு வாங்குவோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த டாய்ஸ் தான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஹோம் டெக்கர் வந்து செஞ்சாச்சு. வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருட்களை கூட நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.